வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. இறந்து போன ஒரு மனிதருக்கு இறுதி மரியாதை செய்து அவரோட உடலை புதைக்கிறதும் எரிக்கிறதும் வழக்கமான இறுதி சடங்கு முறை தான். ஆனால் பெரும்பாலான உலக நாடுகள் இப்போ இந்த இரண்டு முறைகளில் ஏதோ ஒன்றைத்தான் நடைமுறையில் வச்சிருக்காங்க. ஆனால் பண்டைய காலத்தில் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் வெவ்வேறு மாதிரியான இறுதி சடங்கு முறைகள் இருந்திருக்கு. அதில் ஒரு சில விசித்திரமானதாகவும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திபெத்தில் இறந்தவங்களோட உடலை மலை உச்சிக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க. பிணந்தின்னி கழுகுகள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உணவாக எடுத்துக்கும். அதே மாதிரி தென் அமெரிக்காவோட ஒரு பழங்குடி இனத்தில் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து இறந்தவங்களோட உடலை சாப்பிட்ற வழக்கமும் இருந்திருக்கு. இந்த வரிசையில உலக நாடுகள் பலவற்றில நடைமுறையில இருந்த ஒரு இறுதி சடங்கு முறை டால்மென். அப்படிப்பட்ட டால்மென்கள் தமிழகத்திலையும் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலங்காலமாக எங்கள் மக்கள் முன்னோர்களை தான் நாங்கள் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வர்றோம். ஒரு வில்லேஜ் ஹெட்டு, ஒரு அரசன், அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே அப்படி அமைச்சிருப்பாங்க. மற்றவங்கள சாதாரணமாக கூட புதைச்சிருக்கலாம். ஒரு 12 மணி 1 மணி வரையிலும் இருந்து ஆடுவான் பாடுவான். நான் அமர்நாத். என்னோட இந்த அசைன்மெண்ட்டுக்காக பல விஷயங்களை யோசிச்சு அதுல இருந்து பெஸ்டா ஒன்னா இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். அது டால்மன்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா கல் திட்டை அல்லது கல்படுகைன்னு சொல்லலாம். அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சி மூலமா அது இன்னைக்கு நிறைவேற போகுது. தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் பலவிதமான டால்மன்கள் இருந்தாலும் முழுவதும் சிதிலமடையாம இருக்கிறது ஒரு சில டால்மன்கள் தான். அப்படிப்பட்ட சில டால்மன்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கிறதாவும் அதோட தொடர்புடைய இனக்குழுவினர் இன்னைக்கும் டால்மன்ஸை கடவுளா வணங்கிட்டு வரதாவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு டால்மன் அசைன்மெண்ட்டுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொடைக்கானல் வந்திருக்கேன். ஆனா இங்க டால்மன்கள் எங்க இருக்குன்னு சரியான லொகேஷன் எனக்கு தெரியாது. திண்டுக்கல்ல சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் என் கூட பயணிக்கிறதா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு வர முடியாத சூழல். அதனால நானா வழி கேட்டு கண்டுபிடிச்சுதான் டால்மன்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும். இங்க உள்ள பொதுமக்களுக்கு டால்மன்கிற வார்த்தை பரிச்சயம் இல்லாததுங்கிறதால அதோட அமைப்பை விளக்கி சொல்லி இங்க உள்ளவங்க கிட்ட வழி கேட்டேன். பல பேர் தெரியாதுன்னு சொன்னாலும் சிலர் நான் உருவகப்படுத்தின அமைப்பை வச்சு ஒரு குறிப்பிட்ட வழியை காட்டினாங்க. அவங்க சொன்ன பாதையை வச்சு குத்து மதிப்பா முன்னேறினேன். அதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை. நான் பயந்த மாதிரி மலைப்பாதை அவ்வளவு கடினமானதா இல்லை. புதர்களும் செங்குத்து ஏற்றங்களும் குறைவாதான் இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நடந்து சில மாதங்கள் ஆச்சுங்கிறதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கேமரா முன்னாடி ரொம்ப ஈஸியா மலையேற மாதிரி பாவலா காட்டிட்டு இருக்கேன். 2-3 அசைன்மெண்ட் தொடர்ந்து மலையேறினா திரும்ப நான் பழைய ஃபார்முக்கு வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுமார் 40 நிமிட நடையில நான் ஒரு டால்மனை கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேளையா நம்மளோட முன்னோர்கள் என்னை ரொம்ப தூரம் சுத்த வைக்கல. பாறைகளோட பாறையா யாரோட கவனத்தையும் ஈர்க்காம 3000 வருட வரலாற்றை தனக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கு இந்த டால்மன். அந்த காலத்துல இறந்தவங்களுக்காக இவ்வளவு நுட்பமான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்கிறத நினைக்கிறதுக்கே பிரமிப்பாதான் இருக்கு. இந்த டால்மன்ல யாரோ ஒரு முக்கியஸ்தரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு இனக்குழுவோட தலைவனா இருக்கலாம், பெரிய செல்வந்தரா இருக்கலாம், ஊருக்காக உயிரை விட்ட வீரனா கூட இருக்கலாம். பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிட்டதாலையும் மலைப்பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரிச்சிட்டதாலையும் டால்மன்ல எந்த ஒரு மனித எச்சத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஆனா இதை பார்த்ததே என்னோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா சமவெளிகளில் இருக்கிற பெரும்பாலான டால்மன்கள் முற்றிலுமா சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சுற்று வட்டாரத்துல குறைஞ்சது 10 டால்மன்களாவது இருக்கணும். அதனால அடுத்ததை தேடி போக போறேன். முதல் டால்மனை கண்டுபிடிச்சதால அடுத்தடுத்த டால்மன்களை கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது மாதிரியே அடுத்த 15 நிமிஷம் நடையில இன்னொரு டால்மனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏறக்குறைய முதல் டால்மன் மாதிரியான தோற்றத்துல தான் இருக்கு இந்த டால்மனும். இதை ஏன் சொல்றேன்னா, டால்மன்கள்ல பல வகைகள் இருக்கு. கற்களோட அளவு, அதை அடுக்கிற விதங்களை வச்சு பல விதமா டால்மன்களை வகைப்படுத்துறாங்க. இதை பத்தின முழு விவரம் ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த எபிசோடோட கடைசியில
நான் சில ஆய்வாளர்களை சந்திச்சு டால்மன்களை பத்தி நிறைய விஷயங்களை சேகரிக்க போறேன். இப்போ இந்த மலைப்பகுதியில எனக்கு வித்தியாசமான அமைப்புல ஏதாவது டால்மன்கள் கிடைக்குமான்னு பார்க்க போறேன். நடையோட வேகத்தை கொஞ்சம் கூட்டினேன். இருட்ட ஆரம்பிச்சிட்டதால நான் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள கீழே போயாகணும். அவசர அவசரமா முன்னேறிட்டு இருந்த எனக்கு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு மேடான பகுதியில டால்மன்கள் மாதிரியான அமைப்பு தெரிஞ்சது. பக்கத்துல போய் பார்த்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். 5 டால்மன்கள் பக்கத்துல வரிசையா இருந்துச்சு. முதல் 2 டால்மன்களோட அமைப்பளவுல இந்த டால்மன்கள் ஒத்து போனாலும் இவைகளோட எண்ணிக்கை என்னை ஆச்சரியப்படுத்துது. இப்பவும் கூட சில இனங்கள்ல இறந்த தங்களோட குடும்ப நபர்களை வரிசையா அடக்கம் செய்யும் முறை இருக்கு. இந்த டால்மன்களும் அப்படி அமைக்கப்பட்டதா தான் இருக்கணும். டால்மன்களை பார்த்த சந்தோஷத்தோட நான் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் பார்த்த இந்த டால்மன்களோட இனக்குழு பரம்பரையை கொடைக்கானல் மலைப்பகுதியில தேடி கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை. இங்க உள்ள டால்மன்கள் வெளிவந்தவங்க எப்படியும் தங்களோட முன்னோர்களை வழிபட இங்க வந்து போவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஏங்கிள் விசாரிச்சு ஈஸியா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நகர ஓசை ஏதும் இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கிராமம். இரவு நேர குளிருக்கு இதமா நெருப்ப மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க பழியர் இன மக்கள். பழைய விஷயங்கள், அவங்க பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த இரவு நேர பொழுதுபோக்கு. அதில் நானும் கலந்துக்க போகிறேன். ஒரு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கூட போகிறேன். சிறியவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள்னு எந்த பேதமும் இல்லாம எல்லாருமே இரவு நேரத்துல இங்க கூடி பொழுது கழிக்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். பெரும்பாலும் இரவு நேர உணவையும் இங்கேயே முடிச்சிடுறாங்க. இதோ இந்த வள்ளிக்கிழங்கு தான் இவங்களோட பிரதான உணவு. நெருப்பை மூட்டும் போது வள்ளிக்கிழங்கு அதுக்குள்ள போடுறாங்க. அது தயாராகிற வரைக்கும் ஆட்டம் பாட்டம்னு நேரத்தை கழிக்கிறாங்க. காலேஜ் பெஞ்சில் தாளம் போட்ட அனுபவத்தை வச்சு நானும் மேளத்தை வாசிச்சு பார்த்தேன். இதை எப்படி அடிச்சாலும் இசையா தான் வெளியே வருது. சுமார் 2 மணி நேரம் கழிச்சு கிழங்கு சாப்பிட தயாராயிடுச்சு. முதல்ல முன்னோர்களுக்கும் பிறகு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. நானும் என் டின்னரை இங்கேயே முடிக்க போறேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த வள்ளிக்கிழங்கை எடுக்கிறது அவ்வளவு எளிய விஷயம் இல்லையா. பல மணி நேரம் முயற்சி பண்ணாதான் சில துண்டு வள்ளிக்கிழங்கு இவங்களுக்கு கிடைக்குமா. அந்த நுட்பத்தையும் நான் பார்த்த டால்மன்களுக்கு சொந்தக்காரர்களான இவங்களோட முன்னோர்கள் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறத பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல பல பகுதிகளில் டால்மென்கள் இருக்கு. அதிகபட்சமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 100க்கும் மேற்பட்ட டால்மென்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அமர்நாத் போயிருக்கிற கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள டால்மென்களோட சிறப்பு என்னன்னா, அவைகளை உருவாக்கினவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்க இன்னைக்கும் அந்த பகுதியில இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க அத்தனை பேரும் கடவுளா நினைச்சு வழிபடுற டால்மென்களை பத்தி ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய அடக்கம் செய்யும் முறையான டால்மென்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தில் உள்ள டால்மென்கள் ஏறக்குறைய 3500 இருந்து 4000 ஆண்டு பழமையானதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் கூட டால்மென்களை ஒரு புனிதமான இடமா பாதுகாத்துட்டு வராங்க கொடைக்கானல்ல உள்ள அதோட வம்சாவளியினர். அடுத்த நாள் காலை தங்களோட கோவிலுக்கு, அதாவது முன்னோர்களோட ஒரு டால்மனுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க பழியரின மக்கள். ஒவ்வொரு குடும்பங்களை சேர்ந்தவங்களும் இந்த மலைப்பகுதியில் உள்ள ஏதோ ஒரு டால்மனை கடவுளா வழிபடுறாங்க. ஆனா நாங்க இப்ப பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிற டால்மனை அனைத்து பழியரின மக்களும் ஒட்டு மொத்தமா கடவுளா வணங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம், அது யாரோட டால்மன்கிற கேள்விகளுக்கு பழியரின மக்கள்கிட்ட தெளிவான பதில் இல்ல. பெரும்பாலும் டால்மன்கள் இருக்கிற பகுதிக்கு போகும்போது காலணிகளை தவிர்த்திடுறாங்க. தங்களோட முன்னோர்களுக்கு அவங்க தர குறைந்தபட்ச மரியாதையா இதை நினைக்கிறாங்க. ஐயா, நீங்கள் இந்த இடத்துல இந்த செப்பலை கழட்டி வச்சுக்கோங்க. இது துடியான சாமி தெய்வம், அதனால செப்பலை கழட்டிடுங்க. எல்லாருமே செப்பலை கழட்டிடுங்கய்யா. பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பு உருவாக்கப்பட்ட இந்த டால்மனுக்கு ஒரு சிறு கொட்டகை போட்டு தங்களுக்கான கோவிலா மாத்தியிருக்காங்க பழியரின மக்கள். ஐயா, இதுதான் கோயில். இல்லை, கோயிலுக்கே வந்துட்டோம். ஒரு வனமாக செடியாக இருந்தது. இதில் பூதனாச்சி அம்மன் அப்படிங்கிற
கோயிலாக வச்ச சாமி கல்லறையை நாங்கள் தெய்வமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு வரோம். வழக்கமான கோவில்களில் நடக்கிற வழிபாட்டு முறைகள் அத்தனையும் இங்கேயும் நடக்குது. பல தலைமுறைகளா ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த டால்மனுக்கு பூசாரியா இருக்காங்க. டால்மன் பத்தின வரலாற்று பின்னணியோ அதோட முக்கியத்துவமோ இங்க உள்ள மக்களுக்கு தெரியல. அதனால டால்மன்கள் பத்தி இவங்கள்ட்ட விசாரிக்கிறத விட அதுக்கு சொந்தக்காரர்களான இவங்களோட முன்னோர்கள் இந்த மலைப்பகுதியில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு இவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் காலங்காலமாக எங்கள் மக்களை முன்னோர்களைத்தான் நாங்கள் தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வர்றோம். வனத்தில் எங்கள் மக்களுடைய கல்லறைகளும் இருக்குது. அதை அவங்க கோயிலாக வச்சு அவங்களும் கும்பிட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் நாங்கள் ஊரில் உள்ள ஒட்டுமொத்தமாக மக்களெல்லாம் சேர்ந்து வருஷத்தில் ஒரு நாள் இங்கே நாங்கள் படையல் போட்டு பொங்கல் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றது வழக்கமாக செய்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ காலத்துக்கும் சமூகத்துக்கும் தகுந்த மாதிரி அனைத்து வகையான உணவுகளையும் சமைச்சு சாப்பிட்ற இந்த மலைப்பகுதி மக்களுக்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரே பிரதான உணவு வள்ளிக்கிழங்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதை தங்களோட வாழ்க்கையிலிருந்து விலக்கிடாம வச்சிருக்காங்க பழியரின மக்கள். வள்ளிக்கிழங்க மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுக்கிறது அவ்வளவு எளிய விஷயம் இல்லைன்னு நேத்து நைட்டே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்னோட அன்பு கட்டளையை ஏத்துக்கிட்டு வள்ளிக்கிழங்க தேடி அடர்ந்த காட்டுக்குள்ள என்னை இப்ப கூட்டிட்டு போக போறாங்க. போற வழியில அவங்களோட தினசரி வேலைகளையும் முடிச்சுட்டே வந்தாங்க. மலைப்பகுதியில விளையிற மிளகு இந்த பகுதி மக்களோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. வள்ளிக்கிழங்கு இருக்கிற இடத்த அதோட கொடி மூலமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. வெளியில தெரியற மெல்லிய கொடியை வச்சே மண்ணுக்குள்ள எவ்வளவு பெரிய கிழங்கு இருக்கு, எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல வள்ளிக்கிழங்கு கிடைக்கணும்னா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் சொன்னாரு எங்க கூட வந்த சங்கிலி. அதை கேட்கறதுக்கே பிரமிப்பா இருந்துச்சு. அதாவது இந்த வள்ளிக்கிழங்கு மாய சொத்து. மாய சொத்துனா நமக்கு கண்ணுக்கே கிடைக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, வரும்போது மெதியடி போட்டு வரக்கூடாது. நாயை பார்த்து சுருண்டு படுத்துக்கிற நாயை பார்த்து வரணும். சீப்பு தொடக்கூடாது. எண்ணெய் தலையில் தேய்க்கிற எண்ணெய் இருக்குல்ல, அதை எண்ணெயும் தொடக்கூடாது. அதை தோண்டும் போது அந்த குழிமாட்டிலே நம்ம உட்காந்து தோண்டக்கூடாது. கீழே நம்ம எந்த பதத்துக்கு நம்ம கீழே உட்காந்து தோன்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யும், கிழங்கு வாலிப்பமாக கிடைக்கும். இவங்களோட முன்னோர்கள் உணவை தெய்வமா பார்த்துருக்காங்கிறது சங்கிலி மூலமா எனக்கு தெளிவா தெரியுது. 1 அடி 2 அடியில ஏறக்குறைய 5 அடிக்கு மேல தோண்டித்தான் வள்ளிக்கிழங்க முழுசா எடுக்க முடியும். நல்ல வேளையா 2ஆவதா தோண்டின குழியில நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வள்ளிக்கிழங்கு இருந்துச்சு. இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சதே என்னோட அதிர்ஷ்டம் தானே எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு நைட்டும் நான் இவங்க கூட தங்க போறதால என் டின்னரும் இன்னைக்கு இந்த வள்ளிக்கிழங்கு தான். இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு தான் 2.5 மணி நேரமாக போராடினாங்க. சொல்லப்போனால் இது இந்த ஊரில் மட்டும் கிடைக்கிது. அதுவும் தோன்றதுக்கு அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. சும்மா சாதாரணமான ஒரு ஆள் தோண்டினா எல்லாம் கிடைக்காது. இது ஒரு மாய சொத்துன்னு சொல்கிறாங்க அவங்க. இது உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு மாய சொத்து தான். நேற்று நடந்த மாதிரியே இன்னைக்கும் இரவு பொழுதுபோக்கு ஜரூரா நடந்துட்டு இருக்கு. நான் தேடி வந்த டால்மன்கள் பற்றி திரும்பவும் சிலர்கிட்ட விசாரணையா வச்சேன். ஐயா, உங்கள் முன்னோர்கள் காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க இறந்து போகும்போது அவங்கள எப்படி அடக்கம் பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அடக்கம் பண்ணுறதுன்னா 150 வயசு 125 வயசுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியாத காரணத்தினால அந்த கல் அலை மாதிரி இருக்கும். அந்த இடசந்திலேயே அவரை உட்கார வச்சு போட்டு அந்த கல் மேலே உட்கார வச்சு போட்டு என்ன செஞ்சுருவாங்க, இவர் நடக்க முடியாது, நம்ம எங்கேயும் தூக்கி அலைய முடியாதுன்ற காரணத்தினால சாப்பாடு உணவுகள் அவருக்கு 2 நேரம்னா 2 நேரம், ஒரு நேரம்ன்ற மாதிரி கொடுத்து அவர் அங்கே உட்கார வச்சுட்டு, இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நமக்கு இவர் இறந்துட்டால் நம்மளுடைய ஆதி நம்மளை தொந்தரவு பண்ணும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் மாறிவாங்க. முன்னோர்களின் இறப்பை பற்றியும் டால்மனை பற்றியும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க. இதில் எதையும் முழு உண்மையாக என்னால் எடுத்துக்க முடியல. டால்மன்கள் பற்றின செய்திகள் முழுசா இவங்களுக்கு தெரியலனாலும் தங்களோட முன்னோர்கள் காலத்து வாழ்க்கை முறையை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் தேடி வந்த டால்மன்களை பார்த்துட்டேன். அதுக்கு சொந்தக்காரர்களான பழியரின மக்களோட
இன்றைய தலைமுறையையும் சந்திச்சு பேசிட்டேன். ஆனாலும் டால்மன்கள் பத்தின முழு விவரம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. டால்மன்களை ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கிற சில ஆய்வாளர்களை நான் சந்திக்க போறேன். டால்மன்கள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க தருவாங்கன்னு நம்புறேன். டால்மன்களை பத்தி தெரிஞ்சுக்க போன அமர்நாத் பலியரின மக்களோட வாழ்வியலை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மலை மேல வாழ்ற பலியரின மக்கள் காலத்துக்கு தகுந்தபடி தங்களை நவீனப்படுத்திக்கிட்டாலும் இன்னைக்கும் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கையை முழுவதுமாக கைவிடப்படல. ஆனாலும் டால்மன்களை பத்தின முழுசான வரலாற்று உண்மை அவங்களுக்கு தெரியல. டால்மன்களை பத்தி சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். இறந்தவங்களை அடக்கம் செய்யற ஒரு விசித்திர முறையான டால்மன்களை பத்தி தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்குத்தான 3-4 பாறை, அதை மேல் பக்கமா கவர் பண்ற மாதிரி தட்டையான ஒரு பாறை, இதுதான் டால்மன்களோட பொதுவான ஒரு அமைப்பு. ஆனா நிலப்பரப்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த அமைப்பு கொஞ்சம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நாம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க டால்மன்களோட உண்மையான வரலாறும் பின்னணியும் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இறந்தவர்களோட உடலை அடக்கம் செய்யும் ஒரு பண்டைய முறையான டால்மன்களை பத்தி தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்துட்டு இருக்கோம். முழுவதும் சிதிலமடையாம ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்த டால்மன்களை கொடைக்கானல் மலைப்பகுதியில நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த டால்மன்களை உருவாக்கின மக்களோட இன்றைய தலைமுறையினரையும் சந்திச்சிட்டேன். அவங்க கிட்ட இருந்து டால்மன்கள் பற்றின முழு தகவல்கள் எனக்கு கிடைக்கல. அதனால நான் இப்போ சில ஆய்வாளர்களை சந்திக்க போறேன். அவங்க மூலமா பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கவும் போறேன். முதல்ல நான் சந்திக்க போற திரு சாம்பலிங்கம் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துல பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். இப்போ பாண்டிய நாடு வரலாற்று ஆய்வு மையத்தோட செயலாளரா இருக்காரு. தென் தமிழகத்துல உள்ள டால்மன்கள் பற்றி பல வருடங்களா இவர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராரு. நம்ம அந்த கல்லறைகள்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டையும் கேரளாவையும் எடுத்துக்கிட்டோம்னா 10 விதமான அடக்கம் செய்கின்ற முறை இருக்கு. அதில் ஒன்று கல் திட்டை, கற்குவை, கற்கிடை, கல்வட்டம், நடுகல், முதுமக்கள் தாழி, குத்துக்கல், குடைக்கல், தொப்பிக்கல், குடைவரை தாழ்வரை என்று சொல்லி பூமியிலேயே ஒரு கேவ் மாதிரி, ஒரு குடைவரை மாதிரி, ஒரு ரூம் மாதிரி, சேம்பர் மாதிரி தோண்டி வைக்கிறது. டால்மன்கள்ல 10க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறதா சொல்றாரு சாம்பலிங்கம். இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நான் பார்த்த டால்மன் கல்திட்டை வகையை சார்ந்ததா இருக்கணும். பண்டைய கால டால்மன்களை ஆராய்ச்சி செய்யறது மூலமா அப்போதைய மக்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதால அந்த ஆராய்ச்சிகள் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்குமே இந்த மாதிரி டால்மன் வச்சாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மிகப்பெரிய செலவு. அதனால ஒரு வில்லேஜ் ஹெட்டு, ஒரு அரசன், அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே அப்படி அமைச்சிருப்பாங்க. மற்றவங்கள சாதாரணமாக கூட புதைச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு கட்டமாக மூத்தவர்களை அல்லது இறந்தவர்களை வழிபடுறது, அவங்க பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் அந்த இடத்துல வச்சு ஒரு அமைப்பு உருவாக்குறது, அதுதான் இந்த டால்மனுடைய அமைப்பு. அடுத்து நான் சந்திக்க போற எக்ஸ்பர்ட் வரலாற்று ஆசிரியரான கண்ணன். இவரும் டால்மன்கள் பற்றின ஆராய்ச்சியில ஆர்வம் உள்ளவர். அதாவது ஒரு கற்பதுகையோ அல்லது ஒரு கல்லறையோ உருவாக்குறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமாக இருக்கனால அவங்களுக்கு அது ஒரு கடினமானதாக தெரியலை அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியுது. அதன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நமக்கு ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே ஒரு டால்மன், அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் 15 நாட்கள்ன்றது குறைவானதாகவும், 1 மாதம் அல்லது 30 நாள் என்பது அதிகபட்ச காலகட்டமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் பார்த்த டால்மன்கள் மலைப்பகுதியில் இருந்தாலும் முதன்முறையா டால்மன் கலாச்சாரம் சமவெளி பகுதியில தான் உருவாகி இருக்கணும்னு சொல்றாரு கண்ணன். அதோட அவரோட நண்பருக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான ஒரு அமானுஷ்ய நிகழ்வையும் என் கூட பகிர்ந்துக்கிட்டாரு. கடலூர் மாவட்டத்தில் நடிகப்பட்டுன்ற ஊருக்கு போய் அங்கே இந்த மாதிரி ஈம சின்னங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அதில் உள்ளெல்லாம் பேய் இருக்குது, அதில் இருக்க எதையும் நீங்கள் நகற்றிடாதீங்க, அந்த மூடிகள்லாம் திறந்துடாதீங்க, உள்ளே பேய் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் சில சமயங்கள் என்ன நடக்குதுன்னா, என்னோட கலாய்வுக்கு வந்த நண்பர் ஒருத்தருக்கு என்ன ஆச்சு, இந்த கலாய்வுக்கு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் போனோம். 2 பேருக்கு ரொம்ப அதிகமான உடம்பு முடியாமல் போய் ஜுரம் காய்ச்சல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அந்த நடிகப்பட்டு ஊரில் மக்கள் சொன்னது உண்மைதானோ, அப்போ ஒரு வகையான வைப்ரேஷன் இருக்குது அந்த மாதிரியான ஈம சின்னங்களில், அந்த தாலி அல்லது டால்மனில் அப்படின்னு ஒரு அதை பேய் அப்படின்றத விட்டுட்டு ஏதோ ஒரு அந்த பழைய உயிர் நமக்கு ஏதோ நன்மையோ தீமையோ செஞ்சிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இப்போ இருக்குது. எனக்கு டால்மன்கள் பற்றின என்னோட முதல் அசைன்மெண்ட் நல்லா வந்திருக்கு. டால்மன்களோட ஒரே ஒரு அமைப்பை மட்டும்தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். இனி வரக்கூடிய அசைன்மெண்ட்களுக்காக நான் போகும்போது அந்த பகுதியில் டால்மன்கள் இருக்கான்னு விசாரிச்சு அதை உங்களுக்கு காட்டுறேன்.
தமிழகத்துல பல இடங்கள்ல டால்மென்கள் இருந்தாலும் பெரும்பாலானவைகள் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம செதஞ்சு போன ஒரு நிலையில தான் இருக்கு. காரணம் என்னன்னா டால்மென்களோட வரலாற்று பின்னணியும் கலாச்சார முக்கியத்துவமும் நமக்கு தெரியல. இந்த நிலையை மாத்துறதுக்கு டால்மென்களோட ஒரு சின்ன அறிமுகத்தை தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நம்புறோம். மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.